எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எல்லாருமே யூடியூப்பில் கொஷின் பண்ணுறது, மேடம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள், ஹோம் ரெமெடி ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் ரெமெடின்றது தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து சுயமாக கண்டது அதுதான் நான் சொல்கிறேங்க. எல்லா லேடிஸும் சொல்கிறது ஒரே பிரச்சனை என்னென்னா, ஆஃப்டர் டெலிவரி வந்து வயிறு வந்து உள்ளே போக மாட்டேங்குது மேடம் அப்படின்னு. இப்போ சிசேரியன் பண்ணுறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காயம் ஆறுற வரைக்கும் நம்ம கட்டவும் முடியாது, பலூன் மாதிரி நமக்கு ஆயிடுது. அது ரொம்ப பிரச்சனை. வெள்ளியை சுத்தி நிறைய ஃபேட்ஸ் இல்லையாங்க, அந்த ஃபேட்ஸ் வந்து பர்ன் பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. தொடர்ந்து இது செஞ்சுக்கிட்டே வந்தா நிச்சயமாக வயிறு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு நான் சொல்றேங்க. இங்க பாருங்க, ஒரு அடுப்புல தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி வந்து அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேங்க. க்ரீன் டீ லீவ்ஸ் இப்படி பெருசு பெருசாக இருக்குங்க. இது எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது பட்டை தூள். பட்டை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கலாங்க. அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தேனை பயன்படுத்த போகிறோங்க. ஆஃப்டர் டெலிவரி இருக்கக்கூடிய பெல்லி வந்து குறையிறதுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அப்புறம் நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியில் எடுத்துரும், கட்டாயம் எடுக்கும். நம்ம வீட்டு வேலையை செஞ்சாலே போதுங்க, நல்ல ரெமெடிங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சிசேரியன் உடம்பாச்சே எப்படி செய்யறது, வலிக்கும்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஃபுல் பெட் ரெஸ்ட் கிடையாது. அதற்கு பிறகு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாயிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வலுப்படும், நம்ம உடம்பெல்லாம் நல்லா வலுப்படுங்க. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க, தண்ணியிலேயே இந்த கிரீன் டீ போட்டுங்க நல்லா கொதிக்க விடுறாங்க. கொதிக்க அப்படி விடக்கூடாதுங்க. அது வந்து கசப்பு தன்மை, துவர்ப்பு தன்மை வந்துடும். 4 நாள் மேக்சிமம் வலுக்கட்டாயமா குடிச்சிடுறாங்க. சரி நம்ம உடம்பு இழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த துவர்ப்பை தாங்க முடியாம என்ன பண்றாங்க, 5ஆவது நாள் எல்லாருமே விட்டுடுறாங்க. அது ஒன்று தப்புங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தண்ணி அடுப்புலேருந்து இறக்குன பின்னாடி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் தூள் போட்டுடுறாங்க, க்ரீன் டீ அந்த இலைகளை போட்டுடுறாங்க, போட்டு மூடி வச்சிடுறாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுவும் தப்பு. அப்படியும் செய்யக்கூடாது. அதுலேயும் துவர்ப்பு இறங்குது. துவர்ப்பு இறங்குறதுனால நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறதோ இல்லை கொதிக்க வச்சு குடிக்கிறதோ பார்த்தீங்கன்னா எந்த பலனையும் தராதுங்க. இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வடிகட்டி எடுத்துங்க. இதில் க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டுடணும். தேவையான அளவு தண்ணி. இப்படி நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம மேலாக இப்படி விட்டு விட்டு 4-5 தடவை வடிகட்டி வடிகட்டி எடுக்கணுங்க. அந்த இலை மேலே ஊற்றி ஊற்றி அதில் இருக்கக்கூடிய அந்த டீ இறங்கணும். அதுதான் சரியான முறை. இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொல்லி தந்தாங்க, இப்படி தாங்க குடிக்கணும். இந்த அளவு இருந்தால் போதுங்க. கொஞ்சம் லெமன் சாறு விட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க தேன் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போது இது பாருங்கள், ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா லெமனும் இந்த க்ரீன் டீ சாறு மட்டும் குடித்தா போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, தேன் வந்து கொஞ்சம் கலந்துப்பாங்க. தேன் கலந்து குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் இருக்குங்க. அது பழகிடுச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இது குடிக்கிறதே விட மாட்டீங்க. நம்ம கொலஸ்ட்ரால் எல்லாம் பர்ன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீ வந்து ரொம்ப சிறந்த மருந்து. ஒரு நாளைக்கு 1 முறை எடுத்தால் கூட போதுங்க, இல்லை 2 தடவை எடுத்தால் இன்னும் நல்லது. வேண்டாத ஃபேட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இது ஒரு மெத்தடுங்க. இப்போ அடுத்தது கொலஸ்ட்ரால் பர்ன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இந்த பட்டை தூள் இருக்கு இல்லையா, இதை இதில் போட்டேன். அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. இதுவும் அப்படியே குடிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா தேன் கலந்துக்கலாங்க. இந்த பட்டைத்தூள் வந்து இப்படி தான் குடிக்கணுமான்னா, உங்களுக்கு பட்டைத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல சேர்த்துக்கிறோமோ குண்டானவங்க வந்து நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு சாதம் போட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னா அதில் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை டீ இருக்குல்ல, பட்டை போட்டு குடிச்சிங்கன்னா டீ ரொம்ப சுவையாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ குடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா, டீக்கு பதிலாக இது குடிக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பட்டைனா சொல்லிடுறேன் உங்களுக்கு, பட்டைன்றது வந்து சினமன் பவுடர். இப்போ பாருங்க, இதையும் குடிச்சு காமிக்கிறேன்.
ரொம்ப சுவையா இருக்குங்க. எல்லாரும் விரும்பி குடிக்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இது தவிர்த்து முருங்கைக்கீரை சூப் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அது ஃபேட் பர்ன் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் சாறு வந்து காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அது கூட நல்லா ஃபேட் பர்ன் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.